வெல்கம் டு வேட்டுகோப். நம்ம பிறப்பே ஒரு வெற்றி தானே. நம்ம வேட்டுகோப் ஷார்ட்ஸ்ல இனிமேட்டு எந்த மாதிரி வீடியோக்கள் வரும் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல புதுசா மாற்றி அமைக்கப்பட்ட சிலபஸ்ல 20 அதிகாரங்கள் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 20 அதிகாரங்கள் திருக்குறள் ஸ்பெசிபிக்கா இதை படிச்சா போதும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட 20 அதிகாரம் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரத்துல இருந்து ஒவ்வொரு திருக்குறளா நம்ம ஒவ்வொரு ஷார்ட்ஸ்ல நம்ம பார்ப்போம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும். எந்த கவர்மெண்ட் எக்ஸாம், அதாவது தமிழ்நாடு போர்டில் நடத்தப்படுற எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் இதுதான் பேட்டர்ன். ஓகேங்களா, அப்போ 20 அதிகாரம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம டிஆர்பிக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ திருக்குறள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. விக்டோரியா மகாராணி கூட காலையில் எழுந்த உடனே திருக்குறள் தான் படிப்பாங்க. ஓகேங்களா, அப்போ திருக்குறள் எவ்வளவு மகத்துவமானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு திருக்குறள் என்ன அப்படின்னா, 1330 திருக்குறள்ல முதல் திருக்குறள் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, முதல் திருக்குறள் என்ன அப்படின்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது ஒரு திருக்குறளை நம்ம இப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படி படிச்சா மீனிங் புரியாது. ஓகேங்களா, முதல் 3 வார்த்தை படிக்கணும், அப்புறம் ஒரு வார்த்தை படிக்கணும், அடுத்த 3 வார்த்தை படிக்கணும். ஓகேங்களா, முதல் 3 வார்த்தையிலே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிடணும். ஓகேங்களா, எப்படி படிக்கணும்ன்றத நான் சொல்றேன். அகரனா என்னது? அகர எழுத்துக்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அகர எழுத்துனா ஆ எழுத்து. ஓகேங்களா, அப்போ அகர முதலனா முதல்ல வர்றது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, முதல்ல. அடுத்தது எழுத்தெல்லாம் அப்படின்னா இருக்கிற எழுத்துக்களுக்கு எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இருக்கிற எழுத்துக்களுக்கு எல்லாம் முதன்மையானது அகரம் மீன் வந்துச்சா? இருக்கிற எழுத்துக்களுக்கு எல்லாம் முதன்மையானது அகரம். அடுத்தது ஆதி பகவன் முதற்றே உலகு. அது போல உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் கடவுள் முதன்மையானவன் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல அவரே கடவுள் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா, நீங்க எதுவாக வேணா நினைச்சுக்கலாம். ஓகேங்களா, நமக்கு மேல ஒரு பவர் இருக்கு, அது நம்ம நினைச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்படிதான் ஒரு திருக்குறளை படிக்கணும். ஒரு திருக்குறளை மீனிங்கா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அகைன் சொல்றேன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி, ஒரு கேப் கொடுக்கணும், ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி படிக்கணும். அப்போ ஒவ்வொரு வேர்டிங்குமே திருக்குறள் நம்ம அந்த வார்த்தைக்கான பொருள் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா, தனியா அந்த திருக்குறளுக்கான பொருளை மனப்பாடம் பண்ண தேவை. நம்ம வேட்டுகோப் ஷார்ட்ஸ்ல நீங்க அந்த திருக்குறள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்க பொருள் நீங்களாவே சொல்லிடுங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ அகர அப்படின்னா சொல்லிட்டேன், அகர எழுத்து. முதல அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கும், முதல் எழுத்தெல்லாம். அப்போ எழுத்துக்களுக்கெல்லாம் அகர எழுத்து முதன்மையானது. ஓகேங்களா, அடுத்தது ஆதினா கடவுள். ஆதினா கடவுள் கிடையாது, ஃபர்ஸ்ட்ல ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்போ உலக உயிர்களுக்கு எல்லாம் கடவுள் முதன்மையானவன். நீங்க எந்த திருக்குறள் எடுத்து நீங்க இந்த மாதிரி படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு மீனிங் புரியும். இந்த ஒவ்வொரு வேர்டிங்கான மீனிங் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருக்குறள் ரொம்ப ஈஸி. இனிமேட்டு நம்ம வேட்டுகோப் ஷார்ட்ஸ்ல ஒவ்வொரு திருக்குறள் அதுக்கான மீனிங் விளக்கத்துடன் சொல்லப்படும். ஓகேங்களா, மிக்க நன்றி.